ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. 2 பேர்த்துக்கு ஆன்சர் பண்ண முடியல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா வேலை. பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஓகே, ஈஸியாக போயிடுங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுறீங்க. டெக்ஸ்ட் இன்னொரு டயத்தில் பண்ணும்பொழுது நம்ம அப்படி எனக்கு விசிபிளாக காட்டாது. பேமெண்ட்டோட டெக்ஸ்ட் இருந்தால் அது எனக்கு டைரெக்டாக காட்டிடும். இல்லைன்னா அந்த லைவ்ல ஓப்பன் பண்ணி சரிங்களா, உங்க பேர் உங்க ஐடி என்ன ஐடியோ அதை அப்படி ஃபுல்லா ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே செக் பண்ணி பார்க்கணும். இவ்வளவு சிரமம் இருக்கு இதுல. நம்ம எவ்வளவு நேரம் பண்றோம்? சும்மா 10 நிமிஷம் இல்லை, 1.5 மணி நேரம் பண்றோம். அப்போ 1.5 மணி நேரத்துல 1 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால இனிமேல் யாராவது சூப்பர் சாட் பண்றதா இருந்தா பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே அந்த கமெண்ட் பாக்ஸ், சேட்டிங்ல அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல உங்களோட டீட்டெயில்ஸை பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா எனக்கு அந்த பேமெண்ட்டோட வந்துடும். அது மாதிரி தான் எல்லாரும் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதில் 2 நேயர்களுக்கு நம்ம விட்டுட்டோம். அதை நம்ம போன லைவ்லேயே சொல்லியிருந்தேன், போன சூப்பர் சாட் இதுலேயே பண்ணியிருந்தேன். இந்த 2 பேர்த்துக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ குமரேசன் பூபாலன் அப்படிங்கிறவருக்கும் முருகன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தவங்களுக்கும் 2 பேர்த்துக்கு ஆன்சர் பார்க்கணும். இதில் குமரேசன் பூபாலன் அப்படிங்கிறவங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 30/7/85 12:30 AM, ஈரோடு, தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். வேலை இழப்பு, பொருளாதார இழப்பு, கடந்த 6 மாதமாக ஸோ வேலை எப்போது கிடைக்கும், சுய தொழில் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அவருடைய ஜாதகம் இதுதான். 30/7/85 12:30 AM, சரிங்களா? ஸோ இரவு பிறந்திருக்காப்புல. ஸோ ஜாதகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர திசை, செவ்வாய் திசை முடிஞ்சிருச்சு. ஸோ ராகு திசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ராகு திசை, செவ்வாய் திசையில் கடைசி புத்தி என்ன? சந்திர புத்தி. ஸோ சந்திர புத்தியில் தான் ப்ராப்ளம் கொடுத்துருக்கணும். சந்திர புத்தியில் ப்ராப்ளம் கொடுத்துருக்குது. இங்கே நல்லா பாருங்க, இவருக்கு சந்திர தசை தான் இவ்வளவு வரைக்கும் போயிருக்குது. சரி, ஆமாம், சந்திர தசை தானே. செவ்வாய் தசை போயிருக்குது. செவ்வாய் தசை ஃபுல்லாவுமே இங்கே செவ்வாய் சந்திரனோட வீட்டில் அமர்ந்து இங்கே சனியினுடைய பார்ட் மேஜர் ரோல் பண்ணுதுங்க. சனி இந்த ஜாதகத்திற்கு 10-11ஆம் பாவகதிபதி. அவர் 7ஆம் இடத்துல திக்பலமா நிற்கிறாரு. ஆனா அவர் பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பெருசா நன்மை கொடுக்காது. இப்ப எப்படின்னா சனி 27 டிகிரி, சந்திரன் 16 டிகிரி. ஸோ சனி பார்த்த சந்திரன் அடி வாங்குறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா சனியினுடைய பார்வை இந்த ஜாதகத்துக்கு எப்பவுமே சனி ஒரு பாவகிரகம். அதனுடைய பார்வை பார்க்கக்கூடிய இடங்கள், அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணும். அப்ப இந்த சனியினுடைய பார்வை சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் டல் ஆகிறார். இங்க சந்திரன் டல் ஆகும்போது சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் டல் ஆகும். ஸோ அந்த அடிப்படையில தான் உங்களுக்கு செவ்வாய் திசையில சந்திர புத்தி, சரிங்களா? அது 2மே சரி கிடையாது. அப்ப வேலையில ப்ராப்ளம் கொடுத்துருக்கணும், இடம் விட்டு இடம் சேஞ்ச் பண்ண கொடுத்துருக்கணும், மன அலைச்சலை கொடுத்துருக்கணும். இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பா கொடுக்கும், சரிங்களா? அந்த சந்திர புத்தியில சந்திரனோட வீட்டுல தான் குரு பாக்குறாரு, வக்ரமாயி பாக்குறாரு, அப்படிலாம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் இங்க என்ன ஆகுது, சந்திரன் சனியினால அஃபெக்ட் ஆகிறார் அப்படிங்கறதா உங்களுக்கு அந்த கடைசி சந்திர புத்தியில நடந்திருக்கும், சரிங்களா? அதே நேரத்துல சந்திரன் உங்களுக்கு என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு? சுக்கிரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறார். சிம்பிள், அவ்வளவுதான். சுக்கிரனோட நட்சத்திரம் வாங்கும்போது வேலையில பிரச்சனை கொடுக்கணும், கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங்ல குறைவா இருக்கணும், பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கணும், உடல் ஆரோக்கியத்துல சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை, இது மாதிரி வரிசையா சொல்லிட்டே போகலாம். இது போன்ற அமைப்புகள்லாம் கண்டிப்பா கொடுத்துருக்கணும், சரிங்களா? ரைட். இப்ப இனிமேல் வேலை எப்ப சார் அப்படின்னா, இப்ப ராகு திசை, ராகு புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ராகு பொதுவாகவே வந்துட்டார் அப்படின்னா எங்க சரராசில ராகு உட்காந்துருக்காரு, கோச்சாரத்துல நீராசில உட்காந்துருக்காரு. ஸோ இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய காலகட்டம். நீங்க ஏஜை பார்த்துக்குங்க, உங்களுக்கான வில்லிங் இருக்கா இல்லையாங்க இருப்பாங்க. ஜாபு இப்ப நீங்க வேலை எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல கிடையாது. நீங்க அங்கேருந்து கொஞ்சம் பல கிலோமீட்டர் நவுந்து போற மாதிரியான அமைப்பு தான் காட்டுது. அப்ப வெளிநாடு, வெளி மாநிலம், இது போன்ற அமைப்புகளை தான் உங்களுக்கு காட்டுது. ஸோ அதனால கண்டிப்பாக இப்ப இல்ல. ராகு நின்ற வீட்டின் அதிபதியும் சந்திரனோட வீட்டுல செவ்வாய் உட்காந்துருக்கா, கோச்சாரத்துல ராகுவும் உங்களுக்கு மீனராசியில உட்காந்துருக்கா. ஸோ எல்லாமே வெளிநாடு, தூர தேசம், இது போன்ற அமைப்புகள்ல தான் போகிற அமைப்பை காட்டுது, சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் என்ன, சுய தொழில் செய்யலாமா அப்படின்ட்டு. சுய தொழில்னா என்ன மாதிரியான தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க சனி மற்றும் கேதுவோட 27-20 டிகிரி விலகல் இருக்கு. 7 டிகிரி விலகல் இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு பலமா தான் நிக்கிறாங்க. 3ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சந்திரன் பார்த்த சுக்கிரன், இங்க சனி பார்த்த சந்திரன் போது சந்திரன் கொஞ்சம் டெல் ஆகிறார்.
ஸோ வேலை ட்ரை பண்ணுங்க சார் பிஸ்னஸோட. பிஸ்னஸ் வராதுன்னு சொல்ல வரல, சொன்னேன் ஜோதிடம் எப்பயுமே ஒரு டிஜிட்டலாக ஆன்சர் எடுக்கவே முடியாது, அனலாக தான் இருக்கும். எத்தனை பர்சன்டேஜஸ் தான் இருக்குது. இங்கே தொழில் பண்ணலாமானா பண்ணலாம், ஆனால் அதை விட ஜாப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இங்கே ராகு செவ்வாயை போல வேலை செய்வார். செவ்வாய் குரு பார்த்த செவ்வாய், நல்லா புரிஞ்சுட்டீங்க. அப்போ குரு பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு யாரு குரு? பாக்யாதிபதி. அந்த அமைப்புல நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? பிஸ்னஸ் அப்படிங்கும் பொழுது இப்ப சனி 10ஆம் பாவகாதிபதி பலமா நிக்கணும். இங்க 10ஆம் பாவகாதிபதி கேதுவோட இணைஞ்சு நிக்குது. ஓகேவா? என்னதான் இருந்தாலும் கேதுவோட இணையக்கூடாது. டெபாசிட்டர் பலம் ஓகே. ஆனா சனி பலமா இருக்காரா அப்படின்னா கேதுவோட இணையும் பொழுது அதனாலதான் இந்த வேலை இழப்பெல்லாம் கொடுத்துச்சு. இது என்ன பண்ணும்? பிசினஸை கொடுக்கும், நல்ல ஊழியர்களை கொடுக்காது, அந்த டியூன் பண்ணி கொடுக்காது. சரிங்களா? அந்த அமைப்பை கொடுக்கும். ஸோ அதனால பிஸ்னஸ் வருமானம் வரும், ஆனா அதை விட ஜாப் தான் நல்லது. ஆனா ஜாப் உங்க கிடையாது, வெளிநாடு வெளி மாநிலம். சரிங்களா? ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் முருகன். முருகன் அப்படிங்கிற ஐடியில இருந்து நமக்கு கேட்டிருந்தாரு, சிங்கப்பூர்ல இருந்து. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, 20 வருடமாக சிங்கப்பூரில் வேலை செய்கிறேன், எப்போது சொந்த வீடு கட்டி அதில் வசிப்பேன்? இதுதான் விஷயம். வீடு கட்டி நான் எப்ப சார் வசிக்க போறேன்? இதுதான் அவருடைய கேள்வியே. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னா 9/11/1980. ஸோ டைம் 2:30 PM, தேவக்கோட்டை. ஸோ தேவக்கோட்டை எடுத்துடலாம். தேவக்கோட்டைய தேவக்கோட்டை. எஸ், ஜாதகம் உங்களுக்கு வரும் சார். சொந்த வீடு எப்ப கட்ட போறீங்க? இதுதான் உங்களுடைய கேள்வி. ஜாதகம் வரும் பாருங்க. எஸ், இதான் சார் உங்களுடைய ஜாதகம். கும்ப லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சுக்கிர தசை தான் போகுது. ஸோ சுக்கிர தசையில குருவோட புத்தி இந்த வருஷம் மார்ச்ல இருந்து 2026 நவம்பர் வரைக்கும் ஸ்கிரீன்ல தெரிஞ்சிருக்கும் பாருங்க. சரிங்களா? இந்த குரு புத்தி என்ன செய்ய போகுது? சுக்கிர திசையில குரு புத்தி. ஜாதகத்தில் சுக்கிரன் யார் சார்? 4 மற்றும் 9ஆம் பாவகாதிபதி பலமா நிற்கிறார். எப்படி? நீச்சம் கிடையாது. நீச்சன் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இந்த பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. ஸோ அதனால சுக்கிரன் பலமா நிற்கிறார். இந்த சுக்கிரன் யார் சார்? வீடு வண்டி வாகனம். அது இல்லாம இந்த ஜாதகத்துக்கு 4ஆம் பாவகாதிபதியும் சுக்கிரன் தான். ஸோ அப்போ கன்ஃபார்மா உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது. என்னது? வீடு கட்டும் யோகம் இருக்குது. ஓகேவா? இப்ப நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர தசை குரு புத்தி. ஸோ குரு என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிற்கிறார்? குரு உத்திரம், சூரியனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிற்கிறார். ஸோ கொஞ்சம் பொறுங்க. இன்னைய காலகட்டம் பலமா இருக்கானா இல்ல அப்படிதான் சொல்ல முடியும். ஆனா கன்ஃபார்மா இந்த குரு புத்தியில கட்டிடுவீங்க. கன்ஃபார்மா இந்த குரு புத்தியில கட்டுவீங்க. நெக்ஸ்ட் இயர்க்கு அப்புறம் ஜூலைக்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. பை குரு பெயர்ச்சினால அவர் உங்களுடைய புதனுடைய வீட்டுக்கு உள்ள வந்துருவார். புதனோட தொடர்பு இருப்பார். பரிவர்த்தனை சுக்கிரனோட வீட்டையும் தொடர்பு வருவார், சூரியனையும் தொடர்பு. ஸோ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது பணம் கொடுக்கும். அதன் மூலமாக ஒரு வீடு வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளை நீங்க செலவு பண்ணலாம். சரியா? வாங்க முடியுமா? வாங்க முடியும். ஓகேவா? ஏன் இந்த வருஷம் முடியாது? பை ராகு கேது டிரான்சிட்னால. இன்னைய டைம் உங்களுக்கு மீன மற்றும் கன்னி ராசியில அமர்ந்திருக்கிறாங்க ராகு கேது. ஸோ இதனால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் செயலற்று போகும். என்னதான் ட்ரை பண்ணாலும் அதன் மூலமாக நன்மை இல்லை. அதான் என்னுடைய ஆன்சர். ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நீங்க வீடு கட்டுற அமைப்பு இருக்கு. அப்புறம் ஜூன் ஜூலைக்கு அப்புறம். சரிங்களா? சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. வீடு கட்டுற மாதிரி கிடையாது, வாங்குற மாதிரியான அமைப்பு தான் காட்டுது. சரிங்களா? ரைட். ஸோ இந்த 2 நேர்களுக்கு தான் நம்ம ஆன்சர் விட்டுருந்தோம். அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இனிமேல் யாராவது லைவ்ல பண்றீங்க அப்படின்னா, சூப்பர் சாட் பண்றீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு அதோட சேர்ந்து உங்களோட கொஸ்டினும் அதே ரைஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ரைட். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.